அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் செஃப் அமீர். இந்த வீடியோல உப்பு கண்டம், அதாவது கபாப்னு சொல்லுவாங்க, அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி காமிச்சிட்டேன். வாங்க பார்க்கலாம். மிளகாய் தூள் 1.25 டேபிள் ஸ்பூனு, பூண்டு 30 கிராமும், இஞ்சி 30 கிராமும், அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் டோட்டலா 60 கிராமு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் 3/4 டேபிள் ஸ்பூனு, சுத்தமான ஜீரகம், நம்ம அரைச்ச ஜீரகம் 3/4 டேபிள் ஸ்பூனு, 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகு தூள், அது வந்து நம்ம அரைச்சது, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இந்த உப்பு கண்டத்துக்கு வந்து மஞ்சத்தூள் நல்லா கொஞ்சம் அதிகமா போடணும், அதனால 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்புத்தூள், இதுல கல் உப்பு போடாதீங்க, அரைச்ச தூள் உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க சுத்தமான மட்டன் 2 கிலோ, அதாவது எலும்பு இல்லாத மட்டன் 2 கிலோ இதுல ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா கொஞ்சம் ஊறணும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இந்த உப்பு கண்டத்துக்கு இந்த கறி நல்லா ஊறணும். ஊறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கயித்துல வந்து நம்ம கோக்க போறோம். அது எப்படி கோக்கிறது என்னன்ட்டு நான் உங்களுக்கு இந்த கறி நல்லா ஊறி நம்ம வந்து கம்பியில அதை வந்து கயிறுல கோக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் எப்படி கோக்கிறதுன்ட்டு. கறி நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்டு கம்பி எடுத்துக்கலாங்க. இந்த கம்பியில வந்து நம்மளுக்கு அது வந்து கறியை குத்தி உள்ளார கோக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதே கயிறுனா வந்து நம்ம கோணூசி எடுக்கணும், கோணூசியில வந்து குத்தி அதுக்கப்புறம் இது பண்ணணும். அந்த கயிறுல கட்டும்போது நம்மளுக்கு அடுத்தடுத்த நாள் வந்து கட்டும்போது நம்மளுக்கு சிக்கல் ஆகும். இந்த கட்டு கம்பியில கட்டினோம்னா அது சிக்கல் ஆகாம ஒரு நல்ல ஒரு அழகா இருக்கும். இந்த மாதிரி கோக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி எல்லா கறியும் நம்ம கோத்துக்கலாம். கோத்த கறியை இந்த மாதிரி நல்லா கேப்பா நம்ம கம்பியில அந்த கறியை வந்து தள்ளி தள்ளி இது பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வெயில்ல கட்டி விட்டுறலாம். இது வந்து ஒரு 3 நாளைக்கு காய விடலாம். முதல் நாள் நம்ம மதியானத்துக்கு மேல கட்டினோம், அடுத்த நாள் ஃபுல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஈவினிங் வந்து இப்போ அவுக்கிறதுக்காண்டி, அதாவது கழட்டி வைக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். இப்போ பாருங்க எவ்வளவு நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் 2 நாளைக்கு நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம். கறியை இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கணும். நசுக்கிட்டு அதை வந்து சுத்தில வச்சு நல்லா வந்து நம்ம நசுக்கிறோம். நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்றோம். இப்போ வந்து பாருங்க எல்லாத்தையும் கறி எல்லாத்தையும் நான் நசுக்கிக்கிறேன். உப்பு கண்டத்தை இந்த மாதிரி நசுக்கி அதாவது தட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆயில வந்து மிதமான ஸ்லோ ஃபயர்ல வச்சு இப்போ இந்த உப்பு கண்டத்தை நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஸ்லோ ஃபயர்ல வச்சு நான் குக் பண்றேன். ஓவர் ஃபயர்ல வைக்காதீங்க, அது வந்து கருகிடும். ஓவர் ஹீட்டா இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்லோ ஃபயர்ல ஸ்லோ ஹீட்ல வந்துட்டு நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர்ல வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கலாம். இதை திருப்பி விட்டு நம்ம நல்லா குக் பண்றோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஆயில இருந்து எடுத்தாச்சு. பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கலர்ல நல்லா இருக்கு. இப்போ நம்மளுக்கு உப்பு கண்டம், அதாவது வந்து கபாப் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.